ஓகே. ஆ தார்த்தி ஆர்பா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? அதே தான் திரும்ப. அந்த உலூகன் மூவ்மெண்ட் பிர்சா முண்டா அவரோட பேரு தான் ஆர்பா அப்படிங்கிறது. தனியா பார்த்திருந்தோம். அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸா. ஸோ நான் எகைன் நடத்தல. ஓகே. பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ் அது வந்து 10 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆ அத பொறுத்தவரை இந்த இனிஷியேட்டிவ் 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து பண்ணுவாங்க. ஹரியானால தான் இத ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க தான் ரொம்ப சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் வுமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட் பிளஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேவா? பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? இவங்க 3 பேரும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதுல யாரெல்லாம் அடிஷனலா சேர்ந்திருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மென்ட். ஓகேவா? பிளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? இதுக்கு கீழ 2 சப் ஸ்கீம் இருக்கு. ஒண்ணு சம்பல், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியா. சம்பல் அண்ட் சாமர்த்தியா. ஓகே. ஸோ அதான் இதுல. இங்க வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்க்கு எந்த புரோவிஷனும் கிடையாது. தேர் இஸ் நோ டிபிடி. சரியா? நோ டிபிடி. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே இந்த ஸ்கீம்ல கிடையாது. நோ கேப்பிட்டல் அசெட் ஆல்சோ. ஓகே. ரைட்டா? அடுத்து சேஃப் சேஃப்டிக்கு இதுல என்ன இருக்கு? உமன் எம்பவர்மென்ட்க்கு பேட்டி ஃபியூச்சர்ல அந்த சேஃப்டி அப்படிங்கிற மாரி. ஓகே. ரைட். அடுத்து. ஸோ விமன் ஹெல்த், ஜெண்டர் கேப் அது அப்படி நெறைய ரிப்போர்ட் விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆ ஸோ இ-காமர்ஸ்ல ஒரு இனிஷியேட்டிவ் அதாவது இந்த ஃபேஸஸ்ல வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஐஎஸ். ரைட்டா? என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா 3 பிரின்சிபல். ஒண்ணு வந்து ப்ரீ டிரான்சாக்ஷன் பிரின்சிபல்ஸ். அதாவது ஒரு இ-காமர்ஸ் அப்படிங்கிறவங்க பண்றாங்க அப்படின்னா, செல்லரோட ஆத்தென்டிசிட்டி அவங்க என்ஷூர் பண்ணணும். ஓகேவா? பினான்சியல் இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கணும். இன்ஃபர்மேஷன் ரெலவென்ட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது ப்ரீ டிரான்சாக்ஷனுக்கு கீழ. பேசிக்கா இந்த மாரி கொஸ்டின் வந்தா நீங்க லாஜிக்கலாவே ஆன்சர் பண்ணிறலாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேவா? ப்ரீ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் 2ண்ட் கேட்டகரி. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மேஷன். ஓகே. ஸோ கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ஆஃப் கன்சியூமர் வாங்கணும். டிரான்சாக்ஷன் ரிவ்யூ இருக்கணும். ப்ராசஸ் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும். இந்த மாரி நீங்க வாங்கும்போது என்ன ஏது அப்படிங்கிறது. வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு வந்து போஸ்ட் டிரான்சாக்ஷன். இந்த 3 பிரின்சிபலும் யாரு குடுத்திருக்கா அப்படின்னா, பிஐஎஸ் ஃபார் இ-காமர்ஸ். ரைட்டா? அது உங்களுக்கு தெரியும். டிஸ்பியூட் ரிட்ரஸல், கிரீவன்ஸ், குடுத்த பொருள திருப்பி வாங்கணும். இது எல்லாமே. ரைட்டா? இ-காமர்ஸ்ல 100% எஃப்டிஏ அலோவ்டா இல்லையா? மார்க்கெட் பிளேஸ் மாடலுக்கு 100% எஃப்டிஏ அலோவ்ட். ஓகே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து 1 டைமண்ட் இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன். ஓகே. பேர்லயே இருக்கு. டைமண்ட தூக்கிட்டு இம்ப்ரெஸ் ஆத்தரைசேஷன்றது மட்டும் நமக்கு கொஸ்டினா கேட்டுருவானுங்க. இம்ப்ரெஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டூ அப்படின்றது. இது வந்து ஃபாரின் பாலிசி 2023ல வந்திருக்கும். ரைட்டா? டியூட்டி ஃப்ரீ டைமண்ட் இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்றதுக்கு. ஓகேவா? எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் இருக்கு. நீங்க வாங்குறதுல கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் இதுல. 10%. ஓகேவா? லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ்க்கு இந்த ஆக்ட் ஆர் இந்த பர்ட்டிகுலர் இது வந்து பொருந்தாது. லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸ்க்கு பொருந்தாது.
ஓகே. ஸோ அதான் இங்க நியூஸ். ஓகே. சஸ்டைனபிள் நைட்ரஜன் மேனேஜ்மென்ட். சஸ்டைனபிள் நைட்ரஜன் மேனேஜ்மென்ட் பை FAO. சரியா? FAO நைட்ரஜன் யூஸ் பண்றதுக்கு. நைட்ரஜனுக்காக ஒரு டிக்ளரேஷன் இருக்குமே, நம்ம நெய்பரிங் கண்ட்ரியோட, என்னன்னு சொல்ல முடியுமா? கொலம்போ ப்ராசஸ். வெரி குட். சரியா? தென் இதோட ரிலேட்டடான ஒரு டேர்ம் தான் NUE, நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நைட்ரஜன் ரெக்கவர்ட் இன் ஃபைனல் அவுட்புட் டு தி இன்புட். நீங்க எவ்வளவு ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க, அதுல எவ்வளவு நைட்ரஜன் அப்படிங்கிறது பிளான்ட் யூஸ் பண்ணிக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சி. ஓகே. இன்னும் நமக்கு நைட்ரஜன் பொல்யூஷனுக்கு நேஷனல் லெவல்ல எந்த கமிஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஓகே. அடுத்து ஸ்கிராம்ஜெட். நம்ம இது ஏற்கனவே பார்த்ததுதான். Scramjet. They are called as air breathing jet engine. Okay. Forward motion வச்சு யூஸ் பண்ணுவாங்க. So they don't have rotating compressor. Rotating compressor அப்படிங்கிறது இருக்காது. ஓகே. ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல ஆப்பரேட். எஃபிஷியன்சி ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் மேல தான் இது ஒர்க் ஆகும். ஓகே. அடுத்து மசில் பீம் யோஜனாலாம் பார்த்தாச்சு. மிஷன் ஸ்காட். ஸ்பேஸ் கேமரா ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். ஸ்பேஸ் கேமரா ஃபார் ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா லோவர் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாம் இது பண்றதுக்கு. லோவர் எர்த் ஆர்பிட். ஓகே. ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்க சேட்டலைட், அந்த கண்ட்ரியோட சேட்டலைட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத அவங்களே தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அடுத்து ஒரு நிமிஷம். 51ல முடிச்சிட்டோமா? ஒரு நிமிஷங்க. ஒரு இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து 6 broad principles ரிலேட்டட் டு அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் டீல். ஓகேவா? 6 பிரின்சிபலுக்கு கீழ அவங்க ஒரு நெகோசியேஷன் பண்ணாங்க. அதனால இந்த 6 பிராட் பிரின்சிபல் அப்படிங்கிறது ரிலேட்டட் அப்படின்னு கேட்டா யூரோப்பியன் யூனியன், அவ்வளவுதான். வேற எதுவும் இது பண்ணிக்காதீங்க. இப்போ இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவுல ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது 2004லயே சைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே. ஃபர்தரா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அதெல்லாம் இன்னும் கொண்டு வரல, பேசிட்டு தான் இருக்காங்க. சரியா? யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் இன்னும் கொண்டு வரல, பேசிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பைனா 6 பிராட் நம்ம இந்தியாவோட தான். இந்தியா அவங்களும் சேர்ந்து அந்த பேசுற விஷயத்துக்கு இது நியூஸ்ல 6 பிராட் பிரின்சிபல் வந்துருச்சு. அதுக்காக அதை அப்படி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட். அடுத்து டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ். இன்இக்வாலிட்டி சம்பந்தப்பட்ட ஆக்ஸ்ஃபாமோட ரிப்போர்ட். ரைட்டா? டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ். பாவர்ட்டி இவங்க எல்லாருமே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டைம்ல பில்லியனர்ஸோட நம்பர் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இதை கொடுத்திருப்பாங்க. ஓகே. அதுதான். தென் ட்ரம்ப் வந்து WHO ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. அந்த நியூஸ் போயிட்டு இருக்கும்.
ஓகே, அடுத்து இன்னைக்கு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? டாக்ட்ரின் ஆஃப் மர்ஜர். அதே தான் திரும்ப நியூஸா குடுத்துருக்காங்க. 2, 3 இது இருந்துச்சுன்னா, ஒரே விஷயமா விசாரிச்சிடலாம் அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த டெர்ம் ரிலேட்டட் டூங்கிற மாரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எடெல்மேன் ட்ரஸ்ட் பாரோமீட்டர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வருஷா வருஷம் அவங்க மீட்டிங்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்றது. இந்தியா இதுக்கு 3 பொசிஷன் போயிட்டாங்க. மக்களுக்கு கவர்ன்மெண்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறத சொல்றது. சொசைட்டி, கவர்ன்மென்ட், மீடியாஸ். மக்களுக்கு கவர்ன்மென்ட், மீடியா இது மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? 3 பொசிஷனுக்கு போயிட்டோம் நம்ம. ஓகே. தென் கார் T செல் தெரப்பி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கார் T செல் தெரப்பி. கேன்சர் ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம். ஓகேவா? இதுக்கு கீழ தான் லிவிங் ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு இம்யூனோ தெரப்பி. அவங்களுடைய T செல்ஸயே வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்க. ஓகேவா? இம்யூனோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஸ்காட் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ் கேமரா ஃபார் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். அது நம்ம கவர்ன்மெண்ட் சும்மா இந்த இஸ்ரோல தான் எல்லாமே அவங்க சேட்டலைட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த பர்ட்டிகுலர் டேல இந்தந்த சேட்டலைட் இந்தந்த இருக்குன்றது ஸ்பேஸ் அவேர்னஸ். ரைட்டா? தென் அடுத்து மிசைல்ஸ், ரிவிஷன் தான். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தாச்சு. பிரளய். ஓகே. பிரளய பொறுத்தவரை சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ், ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், DRDO. ஓகேவா? கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. அடுத்து பினக்கா. ஓகே. பினக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச். ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி. ஓகே. 2மே DRDO டெவலப் பண்ணது. ஓகே. பாலமூ டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜார்க்கண்ட் அங்க வந்து காரோட பாப்புலேஷன், இந்தியன் பைசனோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. மவுண்ட் இபு. இந்தோனேஷியா. ரைட்டா? ஒரு மவுண்டன் இந்தோனேஷியாவா இருந்தா பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்காதீங்க. பிரச்சனை கிடையாது. ரைட்டா? இந்தோனேஷியாவா இல்லன்னா இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. சோ தட் நீங்க சமாளிச்சுக்கலாம். ஓகே. அதே மாரி இந்தோனேஷியால வேற இந்த வாட்டி ரீசென்ட்டா எரப்ஷன் அப்படின்னு வரும்போது சினாபங், ஓகே, மெராப்பி. இது எல்லாமே இந்த வருஷத்தோட நியூஸ்ல இருந்துச்சு. ஓகே. அடுத்து என்டிட்டி லாங்கர். நேஷனல் இ கவர்னன்ஸ் கீழ. என்னன்னா உங்களுக்கு இது இருக்கு இல்லையா? இ கவர்னன்ஸ் டிவிஷன் அப்படின்றவங்க ஆ டேட்டா இப்போ ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே டிஜிட்டலா வச்சுக்கலாம். ஆதார் ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். எப்ப எந்த கம்பெனிக்கு வேணும்னாலும் இத வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். சரியா? அடுத்து ஆ உங்களுக்கு இந்த ஆன்டி டம்பிங்க்கும், கவுண்டர் வெயிலிங்க்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஆன்டி டம்பிங் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல ப்ராடக்ட் அதிகமா லாக்கி லாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் சேட்டலைட். சரி இது வால்கனோஸ். ஓகே. பிரளய் ஹைப்பர்சோனிக். மறந்துட்டேன். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நோட்ஸ்ல குடுத்தனால ரிவிஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு குடுத்துருக்கு. ரைட்டா? சோ இப்போ இந்த ஆன்டி டம்பிங் அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல நெறைய ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வந்து இறக்குறானுங்க. சோ எக்ஸ்ட்ராவா டாரிஃப் குடுத்தா அதுக்கு பேரு ஆன்டி டம்பிங். நம்ம லோக்கல் இதோட பிரைஸ் பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக போடுற டாக்ஸ் ஆன்டி டம்பிங். ஓகே. அதே மாதிரி அடிஷனல் டாரிஃப்
லிவிட் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ், இம்போர்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இம்போர்ட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய சப்சிடைஸ் கொடுத்தாங்க, நம்ம நிறைய சப்சிடி கொடுத்துருக்கோம் இங்க. அப்போ அது அங்க போகும்போது காம்பன்சேட் பண்ணும்போது தட் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் வெயிலிங். கவுண்டர் வெயிலிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல நிறைய சப்சிடி கொடுத்துருக்காங்க, நிறைய இது கொடுத்தாங்க, அதை கவுண்டர் பண்றதுக்கு இது. ஆன்டி டம்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, பிரைஸ் ரொம்ப தர ரேட்டு கொடுக்குறோம், நம்ம மார்க்கெட்டை காலி பண்ணா பிரைஸ் கம்மி பண்றோம் அப்படின்னா அதுக்காக கொடுக்கறது ஆன்டி டம்பிங். புரியுதா? கிளியர்? ஓகே, அடுத்து பிரின்சிபல் பர்பஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த டைம்ல நியூஸ்ல வந்திருக்கு. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நம்ம டெஸ்ட் எழுதுற வரை எதுவும் கண்ணப்படாது, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வந்தா எல்லாமே கண்ணப்பட்டிருக்கோம், இங்க வந்திருக்கு இங்க வந்திருக்கேன்னு. இந்த ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி இருந்தா டெஸ்ட் ஆச்சு நல்லா இருக்குமேன்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? எதையாச்சும் நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே அதை சுத்தி சுத்தி வருது, அதுக்கு முன்னாடி ஒண்ணும் வரதில்லை. ஓகே, சோ நமக்கு வந்து இப்போ டார்கெட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, 10,000 ஜிஐ டேக் பை 2030. அதெல்லாம் இஷ்டத்துக்கு ஜிஐ டேக் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே வரும், இஷ்டத்துக்கு ஜிஐ டேக் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்டா நம்ம லக்கடம் டர்மரிக் பார்த்திருந்தோம், தப்பா போட்டு வந்திருப்போம். ஆமா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் தர்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் அப்படிங்கிறது டார்ஜிலிங் டீ, ஹையஸ்ட் ஜிஐ டேக் ஃபர்ஸ்ட் டார்ஜிலிங் டீ. லார்ஜஸ்ட் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. ஓகே, புதுசா ஜிஐ டேக் எல்லாம் போங்களான்ற மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம். ஓகே, பிலடெல்பி காரிடார். ஓகே, காசா எகிப்து பார்டர். ஓகேவா, இஸ்ரேல் ஹமாஸ் அவங்களுக்குள்ள இது கொடுத்துருப்பாங்க, காசா ஸ்ட்ரிப்புக்கும் எகிப்துக்கும் நடுவுல. ஓகே, தென் இதே ரிலேட்டடான ஒரு விஷயம் தான், பேர் நோட் பண்ணிச்சுங்க, ரஃபா கிராசிங் அப்படின்றது பார்த்துருந்தோம். இது வழியா தான் இந்த அகதிகள்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருந்துச்சு. இது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரம் ஷோலம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து கீலிங்கவ் பார்த்துட்டோம். ஓகே, மௌனலவா இதுல இருக்கும், நேற்று கூட கேட்டிருந்தீங்கல்ல, இன்னைக்கு கேட்டிருந்தாங்க டெஸ்ட்ல டிஸ்கஷன் அப்போ. கீலிங்கவ் கார்பன் டை ஆக்சைடு, CO2 கான்சென்ட்ரேஷன், குளோபல் அட்மாஸ்பரிக் சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு இதற்கான மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது 1958 மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க, மௌனலோவா இன் ஹவாய், அங்க இதை மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தென் பாங்சௌ பாஸ் நியூஸ்ல இருந்துச்சு. பாங்சௌ பாஸ் அப்படிங்கிறது இந்தியா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, இந்தியா மியான்மர் பார்டர். அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரோடு இருக்கு, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லெடோ ரோடு. இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஓகே, ஸ்டில்வெல் ரோட் இல்ல லெடோ ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டில்வெல். ஓகே, அடுத்து காவா சம் மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவோடது, கேரளாவோட ஏர்லி வார்னிங் சிஸ்டம், கேரளாவோட கவாச்சம், கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, லைட் யூனிட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. எது ராம்சர் சைட்டு? ஆப்போசிட் டு ராம்சர் சைட்ஸா? என்னது ஏதோ சொல்றாங்க, சரி அது ஒன்றும் பார்த்துக்கலாம், அவங்க சொல்லுவாங்க, பதில் சொல்லிடுவாங்க. 154 இஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர்ஸ்.
ஓகேவா? மார்ச் 21 வேர்ல்டு டே ஆஃப் கிளேசியர்ஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. மார்ச் 21 இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. ஓகே. இது வந்து யுனெஸ்கோவும் டபிள்யூஎம்ஓவும் சேர்ந்து பண்றாங்க இந்த டே செலிப்ரேட் பண்றதுக்கெல்லாம். கிளேசியர்ஸோட அவேர்னஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். ஓகே. தென் யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்ல இந்தியா சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே. யூரோ ட்ரோன் அப்படிங்கிறது மீடியம் ஆல்டிடியூட் மேல் மேல் ஹேல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் ப்ராஜெக்ட். ஓகே. யாரெல்லாம் யூரோப் சைடுல யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபிக்ஸ், பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, ஸ்பெயின். ஓகேவா? மேஜர் ஃபுட்பாலிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஜூட் வந்து ஒரு காரிஃப் கிராப் சரியா? அது டெஸ்ட்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. அடுத்து டிரான்சிஷன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இனிஷியேட்டிவ். ஓகே. டிஐசிஐ இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோடது. ஓகேவா? சிஓபி 26ல லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். டிரான்சிஷன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இனிஷியேட்டிவ். டிரான்சிஷனிங் ஐஎன்ஜி. ஓகே. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க போதும். அடுத்து பிஎம் ஜன்மம் ஸ்கீம், ஜன்ஜாத்திய அது படிச்சிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. பிவிடிஜிஸ் அவங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஜன்மன். ஓகே. பிவிடிஜிஸ்க்காக கொண்டு வந்தது 11 இன்டர்வென்ஷன் 9 மினிஸ்ட்ரிஸ். மெயினா வீடு கட்டி கொடுக்கறது இதெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது ரிலேட்டட் ஆனதுதான் பிஎம் ஜுகா. இது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எல்லாத்துக்குமே. ட்ரைபல் மெஜாரிட்டி வில்லேஜஸ்க்கு டெவலப் பண்றதுக்கு பிஎம் ஜுகா. நம்பர்ஸ்ல இப்ப டிஎன் ஃபர்ஸ்டா? உத்தரப்பிரதேஷ் தான் ஹையஸ்ட். அப்சர்வர் தான் இவரோட அந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்தியாவும். ஓகே. அப்சர்வர் அப்சர்வரா தான் இருப்பாங்க. பின்ன மெம்பர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே ஒவ்வொருத்தரையா இது பண்ணுவாங்க. அப்சர்வர் தான். அவங்க எப்படி இதுல வர முடியும்? ஓகே. டன். அடுத்து பிஎம் ஜன்மம், பிஎம் ஜுகா அது பார்த்தாச்சு. ம், ஏகப்பட்ட ரிப்போர்ட்டா தான் இருக்கு. இந்த ஜனவரி வந்தாலே ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட்டுகள் குவியும். குளோபல் பிளாஸ்டிக் ஆக்ஷன் பார்ட்னர்ஷிப். அதுவும் இங்கே எழுதிடலாம். குளோபல் பிளாஸ்டிக் ஆக்ஷன் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? அதுவும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமோட தான். ஓகே. அதுல புதுசா கொஞ்சம் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நியூஸ்ல வந்துச்சு. அந்த மெம்பர்ஸ்லாம் தேவையில்ல. நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரியா? முக்கியமானதுனா பங்களாதேஷ் மட்டும் கொஞ்சம் கீயா பார்த்து வச்சுங்க. பாக்கியெல்லாம் ஆப்பிரிக்கன் சின்ன சின்ன கண்ட்ரீஸ். கென்யா, செனகல், டான்சானியா, அங்கோலா இந்த மாரி. ஓகே. அடுத்து
குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் மானிட்டர் ரிப்போர்ட். யுனைடெட் தேவையில்ல, விட்டுருங்க, நிறைய பார்த்தாச்சு. ஓகே. லேக் நைவாஷா. லேக் நைவாஷா, கென்யா. நிறைய அந்த ஹியாசின் அது க்ரோ ஆயிருக்கு, ஹியாசின் க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு வெட்லேண்ட். ஓகே. இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஓப்பனிங்கே கிடையாது, எதோடையும் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஹோம் அஃபேர்ஸ் பிவிடிஜி ஐடென்டிஃபை பண்றாங்களா? எனக்கு இது புது இன்ஃபர்மேஷன் இருக்கு, அப்படியா? அது செக் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? சோ இந்த லேக் நைவாஷாக்கு எந்த விதமான இருக்குது, பட் ரிஃப்ட் வேலியில இருக்கக்கூடிய சீபேஜ்னால இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கீப் திஸ் ஃப்ரெஷ். சரியா? இட்ஸ் a ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஷாலோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகே. அடுத்து எல்ஐடி 568. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஓகேவா? பிளாக் ஹோல் ஒரு விஷயத்த, அது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இழுக்கு தனக்குள்ள தன்வசப்படுத்திக்குது ஆர் அது சாப்பிடுதுன்ற மாதிரி, ஈட்டிங்ன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அது எவ்வளவு சாப்பிடுதோ அதுக்கு வந்து எடிங்டன் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல போச்சுன்னா அந்த பிளாக் ஹோல் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? தட் இஸ் எடிங்டன் லிமிட். Rate at which black hole feeds is governed by a limit that is called as Eddington limit. சரியா? அதுக்கடுத்து காஷ்மீர்ல சினார் ட்ரீ, அதுக்கு ஜிஐ டேக் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆதார் கார்டு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ட்ரீ ஆதார் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். சினார் ட்ரீ. ஓகே. தால் லேக்ல ஒரு ஐலாண்டுக்கு பேரு சார் சினார். அது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே. சார் சினார். ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க, கேட்டா இது பண்றது. எங்க இருக்கு? டால் லேக். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஹோப்ஃபுல்லி கிளாஸ் இருக்குமா என்னன்றத நான் அப்டேட் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் வெளில போக வேண்டிய ஒர்க் இருக்கு. ஓகே. முடிச்சுக்கலாமா? டன். நன்றிகள். தேங்க்யூ.